வணக்கம். நம்ம டெய்லி பயாஸ் இன்னைக்கு பையில் இருக்கலாமா செல்லில் இருக்கலாமான்னு நான் பார்க்குற ஒரு சிம்பிளான ஒரு மெத்தடை தான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒரு நிமிஷம். நான் யூஸ்வலாக எப்படி பார்ப்பேன்னா, இருங்க இந்த ட்ராயிங்லாம் க்ளோஸ் பண்ணிடலாம். இன்றைக்கி டே பையா செல்லான்றது டே ஃப்ரேமில் வச்சு தான் பார்ப்பேன். நான் யூஸ்வலாக பார்க்குறது அதுதான் என்னோடய மெத்தடு. இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். நேற்று என்ன நடந்திருக்கு, நேற்று கேண்டில், அதுக்கு முன்னாடி கேண்டில், அதுக்கு முன்னாடி கேண்டில், 3 கேண்டில் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கேண்டில். நம்ம யூஸ்வலாக எடுக்கிறதே அப்படி தான் நான் எடுப்பேன். இப்போ இந்த 3 கேண்டிலில் இன்றைக்கி ரன்னிங் ஆகிட்டுருக்கு ஒரு கேண்டில், இன்னொரு கேண்டில் நேற்றோட கேண்டில் சின்ன கேண்டில், அதுக்கு அடுத்த கேண்டில் பெரிய கேண்டில். பாருங்க, இது நேற்று முந்தா நேற்று அதுக்கு முன்னாடி நாள் உள்ள கேண்டில், இந்த பிளாக் கேண்டில். இது செல்லிங்கான கேண்டில் இப்போ நான் மார்க் பண்ணியிருக்குது. இந்த செல்லிங் இன்னும் அக்ரெசிவாக பவர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி கேட்டால் பவர்ஃபுல்லாக இல்லை. அதுக்கடுத்த நாள் முந்தா நேற்று என்ன நடந்திருக்குன்னா, அதனோட 50% மேலே பர்பிள் ஜோனுக்கும் மேலேயும் போயிட்டு க்ளோஸ் வச்சுருக்கு பையிங். ஆனால் அந்த பையிங் அவ்வளோ க்ளோஸ் வச்சது நேற்று பை ஆகி போயிருக்கணும். ஆனால் நேற்றும் பை ஆகாமல் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் ஆகிடுச்சு. ஆனால் இந்த ரேஞ்ச் பவுண்டில் ஒரு விஷயந்தான் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது. அவ்வளோதான். இப்போ முந்தா நேற்று செல் ஆகிருக்கு, நல்லா ஸ்ட்ராங்காக செல் ஆகிடுச்சு. ஆனால் அதுக்கு அடுத்த நாள் என்ன ஆகிடுச்சு, ஸ்ட்ராங்காக பை ஆகி இந்த 50%க்கு
இந்த 50% ரேஞ்சுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சிருச்சு. பர்பிள் ஜோன் மேலேயும் போயிட்டு க்ளோஸ் வச்சிருச்சு. அதுதான் இப்போ நமக்கு வந்து கான்செப்டாக இருக்கிறது. ஸோ இன்னைக்கு இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து கீழே செல்லாக போகுதுன்னா இந்த கீழே வச்சுருக்கீங்க இல்லையா இந்த ரெட் பாக்ஸை தாண்டி போகணும். இல்லை பை ஆக போகுதுன்னா இந்த க்ரீன் பாக்ஸ் வரைஞ்சிருக்கு இல்லையா அந்த இடத்துல வந்து எதாவது ரிவர்ஸ் ஆகுதா, இல்லைன்னா இந்த ரெட் பாக்ஸோட சென்ட்ரல் லைனுக்கு வந்து ரிவர்ஸ் ஆகுதா, அவ்வளோதான். அது வரைக்கும் நம்ம வந்து பை பண்ண முடியாது. இப்போ 50% கிட்ட வந்துட்டுருக்கு. இதுதான் வந்து இப்போதைக்கு தெரியுது டே டைம் ஃப்ரேமில். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, நேற்று க்ரீன் பை ஆகிடுச்சு. பை வந்து ரொம்ப அக்ரெசிவ் ஆகலை, கம்மியாக இருக்குது. ஆனால் ஓப்பனிங் மேலே தான் க்ளோஸ் வச்சுருக்கு. இந்த 50% ஒண்டி வந்திருக்கான்னு ஒண்டி பார்த்தலாம் இருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் இன்றைக்கி ஒரு ரேஞ்சில் தான் இருக்குது. ஓகே, இந்த க்ரீன் ஏரியாவில் வந்தாவோ இந்த ரெட் ஏரியாவில் வந்தாவோ வந்து ரிவர்ஸ் காமிச்சா ஒரு பை ட்ரை பண்ணலாம், இல்லைனா கம்முன்னு வெயிட் பண்ண வேண்டியது தான். பொறுத்திருந்து பார்ப்போம். நேற்று ஃபுல்லாக மார்க்கெட் ஆனால் ஒரு ரேஞ்ச் ஆகிடுச்சு. கீழே இருந்து மேலே போயிட்டு திரும்பி கீழே வந்து திரும்பி மேலே போய் திரும்பி கீழே வந்து திரும்பி மேலே போகிருக்கு. கீழே வந்து மேலே போகும்போது அந்த ஏரியாவுக்கு போக முடியல, கீழே வந்து மேலே போகும்போது இன்னும் அந்த ஏரியாவுக்கு. இதில் ஒரு விஷயம் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த இருக்கு இல்லையா டோட்டலாக அது போடுறோம் பாக்ஸ். ஓகே, நீங்கள் அந்த ரெட் ஜோன் பாக்ஸுக்கு வந்துட்டு போகணும், அப்படி இல்லைன்னா இந்த இடத்துக்கே வந்துட்டு போகணும். ஆனால் இந்த 50% ரேஞ்சுன்ற இந்த இடத்துக்கு வரணும். ஓகே, ஹரிசாண்டல் போட்டு மேலே போ. ஓகே, அவ்வளோதான். இன்றைக்கி கோல்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் நடந்திருக்கு. நேற்று ஃபுல்லாக ரேஞ்ச் ஆகிடுச்சு. நேற்று ரேஞ்ச் ஆனதால் இன்றைக்கி கண்டிப்பாக ஏதாவது ஒரு சைடு பிரேக் பண்ணியே ஆகணும். ஆனால் எப்படி பிரேக் பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ரெட் ஜோன் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, கீழே இருக்கிற பெரிய ரெட் பாக்ஸ், அந்த ஏரியாவிலேருந்து ரிவர்ஸ் கிடைக்குதா, இல்லைனா இந்த 50% கீழே வந்து இந்த இடங்க ரிவர்ஸ் ஆகுதான்னு பார்க்கணும். இன்றைக்கி ஆக்சுவலாக ஃப்ரைடேவா? ஆமாம், ஃப்ரைடே. இல்லை எதுவுமே ஆகாமல் இங்கே உள்ளாரே ரேஞ்ச் ஆகிட்டு கூட போயிடலாம். இன்றைக்கி ட்ரேடு வந்து ரொம்ப உசிதமாக இல்லை. ஸ்கேல்பிங் வேணால் பண்ணலாம். டே ட்ரேடிங்க்கு வந்து ஒரு
நல்ல பாயிண்ட்டுனா ஒரு பாயிண்ட்டு தான் இருக்குது கன்ஃபார்ம்டாக. அதாவது என்னென்னா பையிங் ப்ரெஷர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே இருக்குது. இப்போ இந்த 50 மேலே போட்டிருக்கு இல்லையா, அந்த பிளாக் லைன், இந்த ரெண்டுத்துக்கு சென்டரில் அந்த பிளாக் லைனை தாண்டி ஏதாவது ஒரு 1 ஹவர் கேண்டில் நல்லா ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வச்சுதுன்னா இன்னும் கீழே போகணும்னு முடிவு எடுத்துடலாம். அது எடுக்காமல் திரும்பி ரிவர்ஸில் தான் போகுது. ஒருவேளை லண்டன் செஷனில் போயிட்டு இப்படி மேலேயும் போயிடலாம். பார்ப்போம் இன்றைக்கி எப்படி நடக்குதுன்னு. இன்றைக்கி ட்ரேடை பொறுத்த வரைக்கும் 2 விஷயந்தான் முடிவு பண்ணணும். மேலே இருக்கிற அந்த ரெட் பாக்ஸு, மேலே அந்த ரெட் லைன், அது ஏதாவது ஸ்ட்ராங்காக தாண்டறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கணும். அது தாண்டறதுக்கான வாய்ப்பு இருக்கான்றதே வந்து இந்த ரெட் பாக்ஸோட 50% லைனுக்கு மேலே போய் பாடி ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வச்சா அடுத்த 1 ஹவர் கொஞ்சம் மேலே போகும். இல்லை இப்படியே திரும்பினாலும் திரும்பிடும். பார்ப்போம். கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இன்றைக்கி ட்ரேடை பொறுத்த வரைக்கும். இதுதான் கோல்டில் இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச அனலைசிஸ். ஓகே பாய். இன்றைக்கி டேட் வந்து ஆக்சுவலாக 20 பிப்ரவரி 2026. வணக்கம் நண்பர்களே. பாய்.